உலகமெங்கும் வசிக்கக்கூடிய நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்க இருக்குங்க. வருஷம் குருப்பெயர்ச்சி ஒரு வருடத்துக்கு வர்றது தான். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி உச்ச நிலையில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்ச நிலையில குருப்பெயர்ச்சி ஆகுதுங்க. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வராரு. அடுத்த வருஷம் அதாவது 2027 ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே இருப்பாருங்க. இந்த உச்சகுரு பயிற்சி கோல்சாரத்தில் அதி முக்கியத்துவமானதுங்க. அப்போ இந்த கோல்சாரம் நான் இப்போ ஏற்கனவே என்ன சொல்கிறேன், அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிறேன். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிடலாம். கோல்சாரங்கள் இதுக்கு துணை புரியும். ஒளியாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஜோதிடத்தை. ராஜயோக ஜாதகங்களில் ஏற்கனவே நிறைய ஒளி இருக்குது. அதனால கோல்சாரம் அவங்களுக்கு அதை பாதிக்கத்தான் செய்யும், நல்லதோ கெட்டதோ. ஆனால் அந்த சதவிகிதம், ஒளியின் சதவிகிதத்தில் ஒளியோடு மேற்கொண்டு ஒளி சேர்ந்தாலும் நமக்கு தெரியாது. ஒளியில் சிறு இருள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த அமைப்பில் பலவீனமான ஜாதகங்கள், அதாவது பலவீனம்னா என்னென்னா, நம்ம அதிர்ஷ்டம் குறைந்த ஜாதகம் எடுத்துக்கிறணும். அதிர்ஷ்டம் இல்லாத அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஒரு சின்ன நிலத்தை வச்சு அதில் விவசாயம் பண்ணி செய்யக்கூடியவங்க, சிறு கடை வைத்திருப்பவர்கள், இப்படி அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாமல் அன்றாடம் பிழைக்கக்கூடிய அமைப்புல உள்ளவங்களுக்கு இந்த கோல்சாரம் கண்டிப்பா பலன் கொடுக்கும். இப்ப ஜென்மகுரு சிறைவாசம்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் தவறான வார்த்தை. குரு சுபக்கிரகங்கள்ல முதன்மையானவருங்க. உச்ச நிலையாம வராரு. அப்ப அந்த ராசி பலப்படம் எடுக்கணும். அதே மாதிரி அவருடைய பார்வைகள் விடுது பாருங்க, அந்த இடத்துலையும் பலன்கள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி முழு பாவக்கிரகமான சனியோட நிலையவும் இதை எடுத்து சொல்லணும். அப்பதான் சரியாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த உச்சகுரு பயிற்சி என்ன தரும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. முதல்ல மிதுன ராசிக்கு குரு பகவான் எதை தருவார்? ஆதிபத்தியம். 12 கட்டம் இருக்கு இல்லையா, 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதிங்க. கிரகங்களோட உறவு முறைகள் வெறுப்பா இருக்கலாம், பகையா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், குற்ற தோழன் அமைப்புல நட்பா இருக்கலாம். ஆனா பகை கிரகம் கூட ஒரு நல்ல விஷயத்தை தரும். அப்ப 7ஆம் இடம் மனைவி, திருமணம், காமம், கூட்டு தொழில், இதை போல தரக்கூடிய பொறுப்பு அவருக்கு தான். 10ஆம் இடம் தொழிலுக்கும் அவர் தான் பொறுப்புங்க. இப்படிப்பட்ட குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு வந்தா என்ன? 2ஆம் இடம் முதல்ல குடும்பம் சிறக்கும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். உங்களுடைய ஜாதகப்படி அப்படி மாதிரி தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துக்கு வரும் பொழுது வயசுக்கு தக்கன 2ஆம் இடம் படிப்பும் தான், பாலர் கல்வி சிறக்கும். அதே மாதிரி வருமானம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி, உங்களுக்கே சுப நிகழ்ச்சி, உங்களுக்கு தனி குடும்பம், பிறப்பு குடும்பத்துல இருந்து தனி குடும்பம் அமையும். ஆண் பெண் மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு வாக்கால் பிழைப்பவர்கள் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, ஒரு ரெஃப் இருக்காங்க, அதே மாதிரி தொலைபேசி அழைப்பு பிறகு செய்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்புகள் எல்லாமே சிறக்கும். அந்த அமைப்புகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு எண்ணம் இருந்தால் இப்போ நிறைவேறும். உங்களோட எண்ணங்கள் என்னங்கிறது உங்க ஜாதகம் தெரிவிக்கும். சரியா? இப்போ குரு பகவான் 2ல இருக்கும்போது நீங்க எதை செஞ்சு வெற்றி பெறலாம்ங்கிறது உங்க ஜாதகம் தெரிவிக்கும். உங்க ஜாதகத்தை நான் பார்க்கல. நான் பொதுவா அன்றாடம் உழைக்கக்கூடிய சிறிய தொழில், பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருக்கவங்க, தள்ளுவண்டியில் வச்சிருக்கவங்க, ஒரு பால் வியாபாரம் பண்றவங்க, இந்த மாதிரி அமைப்புகளுக்கு கண்டிப்பா வருமானம் பெருகுங்கிறதுக்கு நீங்க அனுபவத்தில் பாருங்க. உங்க தசை பத்தி ஒத்துழைக்கும் பட்சத்தில் 2ஆம் இடம் சிறக்கும். 2ஆம் இடம் அற்புதமானது. ஒரு மாளிகைக்கு வாசல் போன்றதுங்க. 2ஆம் இடம் செழிக்கும். சரி, அவர் பார்வையை நம்ம பார்க்கணும்ல. 6ஆம் இடத்தை பார்க்குது. 6ஆம் இடம் கடன், வீண் கடன் இல்லை, கடன் வாங்கி தொழில் செய்யறது, அவசியமான கடன், கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பது. உங்க ஜாதகத்துல 11ஆம் பாவம் இப்போ ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் சரியா இருக்கும். 11ஆம் பாவம் உங்க உங்க மிதுன ராசிக்கு உங்க என்ன லக்னமா இருந்தாலும் 11ஆம் பாவம் இயங்கிக்கிட்டு இருக்கும். ஏன்னா உலகத்துல எத்தனையோ கோடி பேர், அத்தனை பேருக்கும் நான் சொல்ற அமைப்பு இருக்கும். இந்த பல கணக்கு வரும், இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கு வரும். இப்போ அந்த அமைப்புல 11ஆம் இடம் 6க்கு 6, அதாவது 11ஆம் இடம் இந்த கடனை தீக்கிற அமைப்பு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நீங்க ராசிப்படி 6ஆம் இடம் வெளிச்சம் போது கடன் வாங்கி அதை அடைக்கிற அமைப்பு வரும். தாய்மாமனுடைய பலன், தாய்மாமன் ஆக வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அவர் நல்லா இருப்பாரு. திடீர் அதிர்ஷ்டம். ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கடன், உங்க தசாபுத்தி படி உங்க உயர்வுக்கே கேட்குறீங்க, இப்போ அவராக கொடுப்பாரு. வேலை, நல்ல வேலை கிடைக்கும்ல, நல்ல வேலை கிடைக்கும். இது வரைக்கும் வேலையில சரியில்லையா, ஒத்துழைப்பு தரல, இங்கே சக ஊழியர்களோட கரைச்சல் இந்த மாதிரி இருக்குது, அதிருப்தியா இருக்கீங்களா, வேலை சிறக்கும், புதிய வேலை அமையும். அடுத்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஆரோக்கியம் கூடும். சிறு தூர பயணங்கள், ஆறை தாண்டுவோமா கடலை தாண்டுவோமா, அதாவது எப்படின்னா மாநிலத்துக்கு மாறுறது அமைப்பா,
அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பா, இப்படிலாம் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மாற்றல் ஆகும். மாற்றத்தை எதிர்பார்ப்புகளில் இங்கே சரியில்லையா, வேறு இடத்துக்கு போகலாம் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும், ஆரோக்கியம் கூடும். 8ஆம் இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல, சரி 10ல் சனி இருந்தால் அப்படியே அள்ளி கொடுப்பார். யோகாதிபதியாக இருந்தாலும் மிதுனத்துக்கு யோகாதிபதி 9 கூடையவர் தாங்க, 10க்கு வராரு. தர்மகரமதி யோகம் தான் கொடுப்பாரு. ஆனால் சனியுடைய அந்த காரகமும் மந்தத்தன்மை அதுவும் வரும்ல. மந்தத்தன்மை அகலணும்னா சுபர் பார்க்கணும், அப்பதான் மந்தத்தன்மை. சனி வெறும் ஊடகம், காற்று கிரகம், அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அது ஒரு இருட்டு, அப்ப அது ஊடகமாக தான் செயல்படும். அடுத்தவங்களை நம்பி தான் அந்த கிரகம் வரும். அடுத்தோட ஒளி அதுக்கு சனிக்கு பட்டாத்தான் அது நன்மை செய்யுங்கிற அமைப்புல தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுங்க. இதுல அர்த்தம் என்ன? தொழில் சிறக்கும். தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்பாவின் உதவிகள் கிடைக்கும். அவரே நல்லா இருப்பாரு. நீங்க செய்யற செயல்கள் அனைத்துமே இருக்குல்ல, எல்லா செயல்களும் ஒரு நல்ல அமைப்பை தரும் கண்டிப்பா. அப்ப மிதுன ராசிக்கு 2ஆம் பாவம்ங்கிறது நமக்கு முக்கியமான அமைப்பு. வருமானம்னா எதுவுமே செய்ய முடியாதுங்க. அப்போ ஒரு வருஷ காலம் சிறப்பாகவே இருக்கும். குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மறக்காதீங்க. அதுதான் நமக்கு பரிகாரம். நான் பொதுவாக தான் சொல்றது. அப்ப மிதுன ராசிக்கு இந்த 2ஆம் இடத்துல உச்சமா வரக்கூடிய குரு பகவான் வாழ்க்கை வசதிகள் அனைத்தையுமே உங்களுக்கு ஒரு வருஷ காலம் நிச்சயமா தருவார். நீங்க அந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, இது எப்படி இருந்துச்சு பலன்கள் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உற்சாகப்படுத்தினா தான் அடுத்தடுத்து நான் நல்ல பதிவுகள் போடுவேன். நன்றி, வணக்கம்.